ஒரு அரசர் அப்படிங்கிறவர் அந்த பதவியினால் இல்ல, அந்த குணத்தினால் அறியப்பட வேண்டியவர். எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் தன்னுடைய குணத்திலிருந்து மாறாம இருக்க ஒருத்தர் தான் ஒரு சிறந்த அரசரா இருக்க முடியும். அப்படிப்பட்ட பெருமைக்கு உண்டான பல அரசர்கள்ல முக்கியமான ஒருத்தர் சத்ரபதி சிவாஜி. அப்படி அவர் என்ன பண்ணாருன்னா, ஹாய், ஐ எம் ப்ரொஃபசர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்டரி பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரலாற்றுல தலை சிறந்த அரசர்கள்ல சத்ரபதி சிவாஜியும் முக்கியமான ஒரு நபர். அவர் வரலாற்றுல பல சாதனைகளை செஞ்சிருக்காரு. அவருக்கு பல விஷயங்கள் மேல ஈடுபாடு இருந்திருக்கு, பல விஷயங்கள் மேல பற்று இருந்திருக்கு. அரசர் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில சத்ரபதி சிவாஜி அப்படி இல்லாம தனக்குன்னு ஒரு கோட்பாடை வச்சுக்கிட்டு அதுபடி மட்டுமே தன்னுடைய ஆட்சியையும் தன்னுடைய வாழ்க்கையும் வடிவமைச்சிருந்தார். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா, சத்ரபதி சிவாஜியினுடைய ஆட்சி காலத்துல ஒரு போர் நடந்தது. அந்த போர்ல எதிரி நாடு தோத்துருச்சு. அந்த எதிரி நாட்டு மேல படையெடுத்துட்டு திரும்பி வந்த சேனாதிபதி அந்த எதிரி நாட்டு அரசனுடைய துணைவியார சிறைப்பிடிச்சிட்டு வந்துடுறாரு. சத்ரபதி சிவாஜி கிட்ட உங்களுக்காக நான் எதிரி நாட்டுல இருந்து ஒரு பரிசை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த எதிரி நாட்டு அரசனுடைய மனைவிய கொண்டு வந்து காமிக்கிறார். அதை பார்த்துட்டு அந்த சிவாஜி இறங்கி அந்த பெண்ணை பார்த்து, நீங்க நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கீங்க, எனக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா நான் உங்களோட வயிற்றுல மகனா பிறக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சேனாதிபதியை பார்த்து, இந்த வழக்கம் இதுவே கடைசியான ஒன்றா இருக்கட்டும், இது முடியிலும் என்னுடைய சாம்ராஜ்யத்தில் இப்படி ஒன்று நடந்ததும் இல்லை, இனி நடக்க போறதும் இல்லை, இவங்களை அதே மரியாதையோட திருப்பி அனுப்பிட்டு வாங்க அப்படின்னு சிவாஜி சொன்னார். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சமயத்தில் அவர் என்ன வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனாலும் அவர் பெண்கள் விஷயத்துல எப்பவுமே தன்னுடைய கண்ணியத்தை ஒரு நொடி கூட தவறுனது கிடையாது. என்ன சொல்லணும்னா, இதுக்கு முக்கியமான காரணம் சிவாஜி அவர்களுடைய தாயார் ஜீஜாபாய். அவங்களுடைய வழிகாட்டுதல், அவங்களுடைய வளர்ப்பு சத்ரபதி சிவாஜியை ஒரு பெரிய சாம்ராட்டை நிற்க வச்சு